வெளிநாட்டில் தந்தை தாய் கண்டித்ததால் விபரீத முடிவெடுத்த யாழ்ப்பாண மாணவி. இலங்கை அரச வங்கிக்கு அனுப்பிய பணம் மாயம், நாட்டுக்கு வந்த பெண் திகைப்பு. முறிகண்டி பிள்ளையார் கோவிலுக்கு அண்மித்த பகுதியில் சடலம். பிரான்சில் ஜாழ் நபர் திடீர் உயிரிழப்பு, தாயகம் வந்து சென்ற சில நாட்களில் துயரம். இலங்கையில் பேருந்து சாரதியுடன் காதல், பாடசாலை மாணவி துஷ்பிரயோகம். இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள். யாழ்ப்பாணத்தில் நீர்கொழும்பு பகுதியில் கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த துயர சம்பவம் யாழ்ப்பாணம் வடமராட்சி வியாபாரி மூலையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. பிரித்தானியாவில் தந்தை வசித்து வரும் நிலையில் மாணவி தாயாரின் அரவணைப்பில் வாழ்ந்து வருகின்றார். இந்த நிலையில் பரீட்சை முடிந்த மாணவி யாழ்ப்பாணத்திற்கு வந்துள்ள நிலையில் அதிக நேரம் தொலைபேசி உரையாடுவதை தாயார் கண்டித்ததால் அதிகளவான மாத்திரைகளை உட்கொண்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை உயிரிழந்துள்ளார். நீர்கொழும்பு பகுதியில் வசித்து வரும் 16 வயதான மார்டின் பிரியா என்ற மாணவியே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவியின் சடலம் உடற்கூற்று சோதனைக்காக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக நீர்கொழும்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டில் வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்து வந்த பணத்தை நாட்டில் உள்ள அரச வங்கிக்கு அனுப்பி வைத்த பெண் நாடு திரும்பிய நிலையில் பணம் எடுக்க வங்கிக்கு சென்றபோது தனது வங்கிக் கணக்கில் பணமில்லை என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்துள்ளார். பக்வந்தலாவ எல்பொட வத்தபகல பிரதேசத்தைச் சேர்ந்த நித்யஜோதி என்ற பெண்ணின் பணமே இவ்வாறு மாயமான நிலையில் அது தொடர்பில் அவர் ஹட்டன் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குவைத்தில் 2 வருடங்கள் வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரிந்து வந்து பாதிக்கப்பட்ட பெண் தனது மாதாந்த சம்பளத்தை ஹட்டன் மக்கள் வங்கியில் ஆரம்பிக்கப்பட்ட தனது கணக்கில் வைத்து வைத்துள்ளார். எனினும் அவர் இலங்கைக்கு வந்து குறித்த பணத்தின் ஒரு பகுதியை வங்கியில் பெற்றுக்கொள்வதற்காக சென்றபோது கணக்கில் மீதி 1046 ரூபாய் மாத்திரமே இருந்ததாக கூறியுள்ளனர். 17/5/2022 அன்று குவைத் நாட்டில் வீட்டு பணிப்பெண்ணாக வேலைக்கு சென்றதாக பெண் கூறியுள்ளார். குடும்பத்தின் பொருளாதார சிரமங்களையும் தான் வசிக்கும் வீட்டையும் சீர் செய்யும் நோக்கில் வேலையில் இணைந்து அன்றைய தினத்திலிருந்து பெற்ற மாத சம்பளத்தையும் உள்ளூர் வங்கியின் ஊடாக கட்டன் மக்கள் வங்கியில் உள்ள அவரது கணக்கில் வரவு வைக்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார். அவ்வாறு வரவு வைக்கப்பட்ட தொகை 13,44,859 ரூபாய் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்திற்கு என்ன நடந்தது என தெரியாத நிலையில் பெண் மிகவும் கவலையில் ஆழ்ந்துள்ளார். முறிகண்டி பிரதேசத்தில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முறிகண்டி பிள்ளையார் கோவிலுக்கு அண்மித்த பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு பின் பகுதியிலே இவ்வாறு சடலம் அடையாளம் காணப்பட்டது. சடலம் ஒன்று காணப்படுவது தொடர்பில் மாங்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வவனியா ஊர்மிலன் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய ஆசீர்வாதம் என்பவருடையது என அடையாளம் காணப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற முல்லைத்தீவு நீதிமன்ற மேலதிக நீதவான் சடலத்தை பார்வையிட்டதுடன் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு எடுத்து சென்ற பிரேத பரிசோதனை மேற்கொண்ட பின்னர் உறவினர்களிடம் கையளிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். இலங்கை சென்று மீண்டும் பிரான்ஸ் திரும்பிய குடும்பஸ்தர் திடீரென உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் யாழ்ப்பாணம் ரக்கா ரோட் பகுதியைச் சேர்ந்த சொந்த இடமாக கொண்ட இளம் குடும்பஸ்தர் கடந்த 11ஆம் திகதி மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. செல்வரட்னம் சென்சிலி வயது 43 என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இச்சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாடசாலை மாணவியொருவரை ஏமாற்றி ஆள் நடமாட்டமற்ற இடத்திற்கு அழைத்து சென்று காரொன்றில் வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 15 வயது பாடசாலை மாணவியொருவரே பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் பாடசாலை பஸ் சேவை சாரதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குளியாப்பிட்டிய தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். குளியாப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதுடைய பாடசாலை பஸ் சேவை சாரதியும் பஸ்ஸின் உரிமையாளருமான 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அதேவேளை சந்தேக நபரும் பாதிக்கப்பட்ட மாணவியும் பாடசாலை பஸ் சேவையின் போது அறிமுகமாகியுள்ள நிலையில் இருவரும் காதல் உறவில் ஈடுபட்டிருப்பதாக போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது.